எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார், நினையாத நேரத்தில் எனக்கு ஒரு அதிசயம் செய்வார். இந்த 3ஆம் மாதத்தின் வாக்கு தத்துவத்திற்கு அடையாளமாய் உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசித்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாழான நிலத்திலும் ஓலை இடுதலிலும் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணி போல் பாதுகாத்து அருளினார். இந்த யார் அந்த அவன்? அவன் யார் என்று பார்த்தோம் என்றால் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான் என்றால் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரலோகம் தருகிற ஒரு வார்த்தை, அந்த அவன் என்கிற இடத்தில் உன் பெயரையும் அவன் என்கிற இடத்தில் உங்கள் பெயரையும் போட்டு வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார், கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை உணர்த்தினார், கர்த்தர் என்னை தன் கண்மணி போல பாதுகாத்து அருளினார். 3வது மாதம் எப்படி இருக்கும் என்று கேட்பாய் என்றால், கர்த்தர் உன்னை காண்பார், உன்னை பிடிப்பார், அடுத்தது உன்னை நடத்துவார், உன்னை உணர்த்துவார், உன்னை தன் கண்ணின் மணி போல அவர் பாதுகாப்பார். எத்தனை பேரால் இங்கே சொல்ல முடியும்? நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றை நாளை என்னை காண வைத்தது அவர் கிருபை மாத்திரமே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 48ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 48வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 48:3. ஏசாயா 48:3. ஆதி முதல் என்ன பண்ணாரா? அறிவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். வாசிங்க. அவைகள் என் வாயில் இருந்து பிறந்தது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த ஆராதனையில இந்த 3ஆம் மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி உனக்கு வெளிப்படுத்த கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வாக்கின் படியாக நீ எடுத்துக் கொள்ளுவாய் என்றால் திருச்சபைக்குள்ளாய் கர்த்தர் சாட்சிகளை வைத்திருக்கிறார். நடந்த காரியத்தை சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அது கையளவு மேகம். என் அன்பு தேவ பிள்ளையே, கையளவு மேகத்தை பார்த்து விட்டாய் என்றால் 3ஆம் மாதத்தில் பெரும் மழையின் இரைச்சலை உன் குடும்பம் பார்க்க போகிறது, உன் திருச்சபை பார்க்க போகிறது, உன் கையின் பிரயாசங்கள் பார்க்க போகிறது. எதற்காய் உள்ளே வந்தாயோ கர்த்தர் உன்னை பெருமழை இரைச்சலினாலே கர்த்தர் உன்னை நினைத்து அனுப்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்போ வாங்க உபாகமம் 32வது அதிகாரத்துல, உபாகமம் 32வது அதிகாரத்துல கேள்விகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தேறி கொண்டிருக்கிறது, உம்மை நம்பின அநேக வார்த்தைகள் எனக்கு வந்தது, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சொல்லி கேட்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கழுகு என்ன பண்ணுமா? தன் கூட்டை கலைக்கும். அதாவது அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். பெரிய பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், எல்லாம் அனுகூலமா இருக்கிற நேரத்தில் தாய் தகப்பனின் அரவணைப்பிலே பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அப்பா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. அதனாலதான் திருச்சபைக்கு வரும்போது பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிற காரியம், அப்பா அம்மா அங்க உட்காரட்டும், பிள்ளைகள் முன்னால வந்துருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நம் திருச்சபையில கடந்த வாரத்துல ஒரு சின்ன பிள்ளை, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இவான் உட்கார்ந்து இருக்கிறான், வயது 4 தான். என் அன்பு தேவ பிள்ளைய, தேவ சமூகத்துல பிள்ளை தனிமைப்படுகிற நேரத்துல கர்த்தரின் சத்தத்தை பிள்ளை கேட்கிறது. அங்கே அவனுக்கான காரியங்கள் உலகத்தில் கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவனுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இவானுக்கு மாத்திரம் அல்ல, உள்ளே +2 எழுத போகிற இவான்கள் இருக்கிறார்கள், இவான்கள் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்திலே தனிமைப்படுகிறதான நேரத்தில்
முதலில் கர்த்தர் என்ன பண்றாரு? கூட்டை கலைக்கிறார். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி நடக்குது? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் பிரச்சனை வருது? உம்மை தேடினேன், உம்மை நாடினேன், உமக்காக உபவாசித்தேன், உமக்காய் நான் காரியங்களை செய்தேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை என்று கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கான வார்த்தை இதுதான். கழுகு தன் கூட்டை கலைத்து, என் அன்பு தேவ பிள்ளைய, கூட்ட கலைச்சிட்டு நீ அழுது கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் உன் அலங்கோலத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிற நேரத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். உன் வாழ்க்கையிலே ஒழுங்கின்மைகள் அப்பா ஏன் இது என்று சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவருடைய கண் பார்வையில் நீ இருக்கிறாய். நீ என்ன செய்கிறாய்? உனக்கு விரோதமா என்ன பாளையம் வருகிறது? உனக்கு எதிரான காரியங்கள் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு கழுகே தன் குஞ்சுகள் மேல் அசைவாடும் என்றால் உன்னை அழைத்தவர், தாயின் கருவில பிறக்கு முன்னே உன் பெயரை சொல்லி அழைத்தவர், நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவர் உன்னை தொடுற வரைக்கும் தான் அமைதியா இருப்பார். ஒருவன் உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைப்பான் என்றார், பரலோகம் உனக்காய் இறங்கி வந்து யுத்தம் செய்யும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்ன பண்ணுமா? தன் செட்டைகளை விரிக்கிறது. என கூட்ட கலைச்சாச்சு. மேலே சூரியனின் உஷ்ணம் என் பிள்ளைகளை தாக்கும். அதே போல்தான் என் ஆண்டவரும் என் பிள்ளைகள் காயப்படக்கூடாது என்று ஆராதனையிலே அருமையான சகோதரிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் அல்லவா? கரங்களிலே ஆணி பாய்ந்த கரங்களோடு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்றால் இந்த ஆராதனையிலே அன்பிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கைகள் உனக்காய் விரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர் சாட்சிகளோடு செய்தி நேரத்திலே நம் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, தன் குஞ்சுகளின் மேல் எப்படி ஒரு கழுகு அசைவாடுகிறதோ அதே போல ஆவியானவர் கொல்கதா மேட்டில இரு கரம் விரித்தவராய் அதிலிருந்து வடிகிற ரத்த துளிகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சிரசில் அது விழுந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க ரத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா சொல்றாங்க, என் ரத்தத்தை நான் உனக்கு தருகிறேன். டாக்டரோட ஃபைல் சொல்லுது இனி முடியாது. ஏசப்போடைய கை சொல்லுது நான் செய்து முடிப்பேன் என்று. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவைகளை என்ன பண்ணுதா? முதலாவது செட்டைகளை விரிக்கிறார். அடுத்தது அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஐந்தறிவு படைத்ததான ஒரு கழுகு தன் கூட்டை கலைத்து தன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலை கொடுத்து தன் சட்டைகளின் மேல் வைத்து அது கொண்டு போகும் என்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கை கலைக்கப்பட்டிருக்கிறதா? உன் தொழில் கலைக்கப்பட்டிருக்கிறதா? உன் எதிர்காலம் கலைக்கப்பட்டிருக்கிறதா? நீ கர்த்தரின் கையில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மனிதனுடைய கரம் உன் மேல் படக்கூடாது என்று சொல்லி அவர் நிழலினால் உன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல. உனக்கு உதவி செய்ய பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைய 12வது வசனத்துல 12 மாதங்கள் என்ன செய்வேன் என்று சொல்லி கேள்விகளோடு வந்தாய் அல்லவா? உபாகமம் 32:12 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே. சபையாய் சொல்லுங்க, மனுஷ வேண்டாம்பா, கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், வழி நடத்துவார், வழி நடத்துகிறவராய் வருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன், ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல பாஸ்டர் வந்தாலும் அவன் அந்நியன். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்தில் குடும்பம் வந்தாலும் அந்நியன். இல்லப்பா, நீங்க மாத்திரம்தான். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை. வேதம் சொல்லுகிற அடுத்த காரியத்தை பாருங்க. இந்த செட்டைகளின் நிழலை குறித்து சொல்லுகிற ரூத் எழுதினதான புத்தகத்துல 2ஆம் அதிகாரம், ரூத் எழுதின சரித்திர புத்தகத்துல 2வது அதிகாரம் 12ஆம் வசனம், 12 மாதங்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தி தருகிறார். நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறாயா? 12 மாதங்களும் உன்னை ஒருவனாலும் தொட முடியாது. நீ இருப்பது கர்த்தருடைய பாதுகாவலர். வாசிங்க பாப்பா, ரூத் 2:12. நீ என்ன இவ்வளவு நாள் ஏசப்பா நான் உங்களுக்காக ஓடுனப்பா,
உங்களுக்காக நான் கஷ்டங்களை சகிச்சப்பா, உங்களுக்காக நான் நின்னப்பா சொல்றீங்கல்ல. ஏசப்பா சொல்றாங்க, நீ எதையெல்லாம் ஆண்டவருக்காய் இழந்தாயோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காய் சகித்தாயோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக இன்றைக்கும் ஆண்டவருக்காய் சகித்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை யார் கொடுக்க போறது இந்த 3வது மாசத்துல? நீ இழந்ததை கர்த்தர் தருவார், நீ கேட்டு வந்திருக்கிறதை கர்த்தர் தருவார், நீ எதிர்பார்ப்பதை கர்த்தர் தருவார். கர்த்தர் உனக்கு தந்தருள்வாராக. எப்படி வந்திருக்கிறோம் அப்பா? 2 மாசம் 26ல முடிஞ்சிருச்சு. என்னால முடியலப்பா. ஏசப்பாவுடைய செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறல்ல. கழுகின் செட்டைகள் கீழ் இருக்கிற குஞ்சுகளுக்கு அதன் செட்டைகளுக்கு மேல் இடம் இருக்கும் என்றால், ஆண்டவரின் செட்டைகளுக்கு கீழ் வந்த உனக்கு அவர் தோளில் இடம் இருக்காதா? அவர் உன்னை தோளில் வைத்திருப்பார் என்றால் வாய் எங்க இருக்கும்? ஏசப்பாவுடைய காது பக்கத்துல இருக்கும். அப்ப நீ அறியாமல் கதறுகிற வார்த்தைகள் உலகம் நினைக்கும் ஏசப்பாவுக்கு தெரியாதுன்னு. ஆனா ஏசப்பாவுடைய காது பக்கத்துல இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏசப்பா உன்னை கையில எடுத்து வச்சாங்கன்னா, இப்ப அந்த சின்ன பிள்ளைய பிரகாஷ் வாங்கிட்டு போய் தோல்ல போட்டிருந்தான். அப்ப அந்த குழந்தையோட காது எங்க இருக்கு? அவன் காது பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தை அழுத உடனே தாய்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற. அதே போலதான் என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் அழுகை குரல் அவர் காதுகளில் கேட்கும் என்றால் ஆண்டவர் உடனே வந்து உனக்காய் கேட்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் கர்த்தராகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் எதுக்கு வந்தோம்? அப்பா என்னால தாங்க முடியல, இனி என்னால பலன் இல்லப்பா, இனி என்னால சகிக்க முடியாது. அடைக்கலமாய் வந்த உனக்கு சொல்லுங்க பாப்போம், என் கர்த்தரால என்ன பலன்? நிறைவான. இப்ப எல்லாரும் வலது கரத்தை விட்டு நிச்சயமா சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பும், என் டார்கெட்டை முடிப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எல்லாரும் வலது கரத்தை அசைத்து ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த கரத்தில் ஆண்டவர் கணம் இணைந்திருக்கிறபடியினால இது டாக்டரின் ஃபையில் அல்ல, கர்த்தரின் கையில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ரூத்ல 3வது அதிகாரம் 18 வாசிங்க. ஏசப்பா என்ன செய்வாங்கன்னு சொல்லி தர வாசிங்க. 3:18. எப்படி கூப்பிடுறாங்க ஏசப்பா? என் மகளே, என் மனவாட்டிய, என் உத்தமைய, என் மகனே, எந்த பிரச்சனை நீ எழுதிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு சொன்ன, உனக்கு நான் என்ன செய்யணும், அவ்வளவுதான் ஏசப்பாவுக்கு வேணும். ஆண்டவரே அவங்க இந்த பண்ணாங்க, அதெல்லாம் என் ஆண்டவருக்கு வேண்டாம். உனக்கு என்ன வேண்டும்? நீ பார்வை அடைய விரும்புகிறாயா? அவ்வளவுதான் ஏசப்பா கேட்பாங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் அன்பு மகளே, இந்த காரியம் என்னமா முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ஏன் அவசரப்படுற? ஏசப்பா டீல் பண்ணுவாங்க, நீ டீல் பண்ணாத. அமைதியா உட்காரு, பொறுத்திரு. என் அன்பு தெய்வ பிள்ளைய, எப்படிப்பா என்னால எப்படி வெயிட் பண்ண, நான் வரேன், அது வரைக்கும் அமைதியா இரு. ஆண்டவர் வருகிற வரைக்கும் தான், மத்திய ஆகாயத்துல எக்காலம் தொனிக்கிற வரைக்கும் தான் இந்த பாடு பிரச்சனை எல்லாமே. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்றால் எனக்கு அதுக்கு மேல பாடு பிரச்சனை இல்லை. என் கண்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் ஒரு மனுஷனே இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி நகோமி சொல்லுவாள் என்றால், உன்னை தாயின் கருவிலே வரைந்து வைத்தாரே, கையில் பொறித்து வைத்தாரே, கண்ணின் மணியாய் வைத்திருக்கிறாரே, அவர் சும்மா இருப்பாரா? அவன் இன்னைக்கு முடிகிற வரைக்கும் காத்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வினாடியிலிருந்து உனக்காய் நான் வருகிறேன், உன்னோடு நான் வருகிறேன், உனக்காய் காரியங்களை செய்கிறேன், உனக்காய் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா இளைப்படையாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. மத்தேயு 18:28 சொல்லுவதன்படியா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாரெல்லாம் பாரத்தோடு வந்தீங்களோ, பாஸ்டர் வரணும், பாஸ்டர்மா வரணும், மூப்பர் வரணும், இவரோ இல்ல, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தந்துட்டேன், நீ அமைதியா இரு. டார்கெட் 3வது மாசத்துல எப்படி முடியும் கேட்காத, என் கடன் எப்படி முடியும் கேட்காத, இது எப்படி நடக்கும் கேட்காத, அது அவர் பிரச்சனை, அது அவர் பிரச்சனை, அவர் பார்த்து கொள்ளுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. உனக்கான காலங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார், அது வரையும் பொறுத்திரு. அவர் இளைப்பாறுதலிலே ஆண்டவரோடு அகமகிழ்ந்து கொண்டிரு. இப்போ வாசிங்க, உபாகமம் 1வது அதிகாரம், உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு முன் செல்லும்
அப்ப எனக்கு முன்னால போறது யாரு சொல்லுங்க? உங்களுக்கு முன்பாக செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, அவரே வருவார். நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா நான் கூப்பிட்டா வருவீங்களா, பாஸ்டர் சொன்னா நீங்க நோ. ஏசப்பாவுடைய காதுல உன் சத்தம் விழுந்துருச்சுன்னா அவரே வந்து, நீ எகிப்துல இருந்தாலும் சரி, மீனின் வயிற்றில் இருந்தாலும் சரி, நீ அக்கினி சூளையில் இருந்தாலும் சரி, சிங்க கெபியில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உனக்காய் வருவார். உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும், வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும். இப்போ 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எந்த யுத்தம் உமக்கானது, எனக்கா யுத்தம் செய்யப்பா. என் தொழில, என் வேலையில, என் கையின் பிரயாசத்துல, அப்பா என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க போறேன், என் பிள்ளை எப்படி எக்ஸாம் எழுத போறா, அப்பா ஆண்டவரே பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், march this march with Jesus Christ. ஆண்டவரோடு நடந்து போ. அதுதான் மார்ச். ஆண்டவரோடு நடந்து போ. ராணுவ அணிவகுப்பு இந்த 3வது மாதத்துல உனக்காய் ஒரு ராணுவம் வந்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரே ஒரு தேவதூதன் ஒரே ராத்திரியிலே 1,85,000 பேரை ஆதம் பண்ணுவான் என்றால் ஒரு லேகியோன் என்பது 6,000க்கு சமம். என் ஆண்டவர் உனக்காக எத்தனை லேகியோனை அனுப்புவார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? 31வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் எப்படி நம்ம பிள்ளைய நம்ம தூக்கிட்டு போறோம், கீழே வைக்க மாட்டோம். ஐயோ பிள்ளை அழம். நமக்கே எத்தனை அறிவு இருக்கும் என்றால், இத்தனை அறிவை நமக்குள்ளாய் வைத்த என் ஆண்டவர் என்னை குறித்து எத்தனை கரிசனையோடு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. நீங்க எங்க வர வரைக்கும் கர்த்தர் இருக்கிற இடத்தில் அவரை ஆராதிக்க வருகிற வரை எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ சோர்வுகள் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடக்கிறது மாத்திரம்தான் உன் வேலை, நடத்துவது அவர் வேலை. இந்த ரகசியம் புரியும் என்றால் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நடந்து வந்த வழிகள் ஏசப்பா எல்லாத்தையும் அவர் டீல் பண்ணுவார். எவ்விருவின் வீட்டிற்கு ஆண்டவர் போனா கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கொண்டார். எப்படி தெரியுமா? பிள்ளை மாண்டு போனது, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் வெளியே போங்க. போனது எவ்விருவின் வீட்டில, வெளியே அனுப்பினது ஆண்டவர். அற்புதம் வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், உனக்கு அதிசயம் நடக்கும். நினையாத நேரத்திலே அற்புதம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார உங்களை எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க? அப்பாக்கு கை வலிச்சா அம்மாட்ட கொடுத்துருவாங்க, அம்மாட்ட கை வலிச்சா சித்தப்பா, சித்தப்பாக்கு வலிச்சா சித்தி, சித்தி வலிச்சா பெரியப்பா. இப்படி மாறுகிற இந்த உலகத்துல ஒரு கையும் மாற்றாமல் இத்தனை ஆண்டுகளும் என்னை சுமந்து வந்தது ஆண்டவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பா என்ன சுமந்து வந்தாங்க, வேற யாரும் என்ன சுமக்கல, நான் நம்பினவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. கரங்களை தட்டி, இது ஆவியானவருடைய வார்த்தைங்க. இன்னைக்கு நீ அழுது கொண்டிருந்த எத்தனையோ விஷயத்துல கர்த்தர் உனக்கு ஆறுதலாய் வந்தாங்கல்ல. முடிஞ்சு போனவன் வாழ்க்கைய ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறாங்கல்ல. மறுபடியும் ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு அவர் அற்புதம் செய்வார், நினையாத நேரத்தில் அதிசயத்தை கிடைக்க செய்வார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்தார், என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தால் என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறேன். டார்கெட்டை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு 3ஆம் மாதம் எப்படி இருக்கும் என்று காண்பித்து தருகிறேன். என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி தருகிறேன். உபாகமம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 31வது வசனம், 31 நாளும் கர்த்தர் சுமப்பார். 2வது அதிகாரத்துல 7வது நாள் ஓய்வு நாள், ஓய்வு நாளில் வந்திருக்கிறாய் அல்லவா. 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர்
உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, நீ செய்கிற தொழில்களை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை நன்மையா நிரப்புறாரு. வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நீ நடந்து வர்றது ஏசப்பாவுக்கு தெரியும்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்கிறீங்க? என் குடும்பம் இப்படி இருக்குது ஏசப்பாவுக்கு தெரியுமா? என் நிலைமை இப்படி இருக்குது ஏசப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். உன் வயது எத்தனையோ அத்தனை நாளும் அத்தனை நொடியும் நீ என்ன செய்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ தனியா வரன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைய, தனிமை நேரத்துல என்னை விசாரிக்க யாரும் இல்லையா என்று நீ சோர்ந்து போகிறாய். ஆண்டவருக்கு தெரியும். அவர் உன் பக்கத்துல வந்து உட்காருவாரு, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாரு. நீ பேசி ஏசப்பாட்ட என்ன வேணும்னு சொல்லு. மனுஷன்ட்ட போய் கேட்கறல்ல, அக்கா கிட்ட கேட்கறீங்க, அண்ணா கிட்ட கேட்கறீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறீங்க, பக்கத்து வீட்டுல போய் கேட்கறீங்க. அங்கெல்லாம் நம்ம அசிங்கத்தை பாக்குறது இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாக்குறது இல்ல. ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு மட்டும் ஏங்க நம்ம அவமானமா நினைக்கணும்? அவர் நல்ல தகப்பன். சொல்லுங்க, நல்ல தகப்பன். திட்டுவாரு, சிக்ஷிப்பாரு, கண்டிப்பாரு, ஆனா என்ன நல்ல இடத்துல கொண்டு போய் வச்சிருவாரு. வேதம் சொல்லுது பாருங்க, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நல்லா கவனிங்க, தனிப்பட்ட வாக்கு தத்தம். தனியாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். நீ எங்க நடந்த, நான் நடக்கிற பாதை வேற, என் மனைவி நடக்கும் பாதை வேற, என் பிள்ளை நடக்கிற பாதை வேற, சபை நடத்துகிற பாதை வேற. ஆனால் ஒவ்வொரு பாதைகளிலும் ஆண்டவர் உன்னோடு வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அந்த 40 என்கிற இடத்துல உங்க வயசை போட்டுக்கோங்க. இத்தனை வயது வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார், எனக்கு ஒன்றும் குறை. இப்ப வாசிங்க, நான் வாசிச்ச மாதிரி, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார், எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அவர் சொன்னார். இன்றைக்கு நான் உங்களை சொல்ல வச்சுட்டேன். ஏசப்பாட்ட சொன்னீங்கல்ல, சத்ரு வெக்கப்பட்டுட்டான். ஆண்டவரே, நான் கடனில் இருந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா? நீ தேடி பார்த்தாலும் உன் கடனை பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிற பையனை டாக்டர் செக்கப் வர சொன்னார். இந்த ஆராதனையில உனக்கு விசுவாசத்தை சொல்லுகிறேன், போய் செக் பண்ணி பாரு, தேடியும் பலவீனத்தை காணாதிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த வாக்கை பாருங்க. உபாகமம் 32 அதிகாரம், உபாகமம் 32 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தால் அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னை உயரத்தில் ஏற வைப்பார். இவ்வளவு நாளும் உன்னை தேடி பார்த்தா கூட உன்னை கிடைக்கல. ஆனா இன்றைக்கு இவன் யார் என்று சொல்லி, இவனா இவளா என்று சொல்லி உலகம் உன்னை திரும்பி பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை உயரத்தில் வைப்பார். இவ்வளவு நாளும் ஏசப்பா உட்கார்ந்து அவர் தோள்ல நீ இருந்த, அதனால எல்லாரும் நினைச்சுட்டாங்க நாங்கள் உயரமானவர்கள். இப்பொழுது ஆண்டவர் உனக்கா எழுந்து நின்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் உயரத்திற்கு ஒருவராலும் தூக்க முடியாது. மனிதனின் கையில் நீ இருந்தால் அவன் உயரத்திற்கு உன்னை உயர்த்துவான். ஆண்டவரின் கரத்தில் நீ இருந்தால் அவர் உயரத்திற்கு உயர்த்தப்படுவாய். எந்த உயரம் வேணும்? மனிதன் உன்னை உயர்த்துகிற உயரமா, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற உயரமா? கோலியாத்தை காட்டிலும் பெரியவர், சவுலை காட்டிலும் பெரியவர், இந்த உலகத்தின் ஞானத்தில் பெரியவர், உன் டார்கெட்டை காட்டிலும் பெரியவர், நீ எதிர்பார்த்திருப்பதை காட்டிலும் பெரியவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், என் கூட உட்கார்ந்துரு. கொஞ்ச நாள் உன் கூட உட்கார்ந்து இருக்கிறனால உன் உயரம் உன்னோடு இருப்பவர்களுக்கு தெரியாது. நான் உன்னை உயர்த்துவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள ஏசப்பா தந்தா பெட்டர் தந்த பெஸ்டா தான் தருவாரு. சாதாரண ஆசீர்வாதத்தை தர மாட்டாரு. படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு ஒரு நல்ல மார்க்க தருவாரு? டிபிஷேக் இருக்கிறியா? பிளஸ் இருக்கிறியா? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு என்ன மார்க் தருவாங்க? நல்ல மார்க். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் உனக்கு என்ன மார்க் வேணும்னு சொல்லிட்டு உன் டைரியில நீ எழுது, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவா. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவங்க காலம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம இப்படி படிக்கணும், என்னை ஏறி வர பண்ணினார்,
வயலில் விளை இன்றைக்கு உன் சபையிலே விளைந்து கொண்டிருக்கிற வார்த்தையினால் உன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தையை விட்டுறாத. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கன்மலையில் உள்ள தேனையும் வாசிங்க, உபாகமம் 32:13. பொசிக்க கொடுத்தார், அவன் உண்ணும்படி ஏசப்பா கொடுப்பாங்க. ஏசப்பா எசேக்கியேலுக்கு கொடுத்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா? புலம்பல்கள் இருந்தது, ஐயோ என்கிற வார்த்தை இருந்தது. உலகம் உன்னை பார்த்து சொல்லும், உன் வாழ்க்கை புலம்பல், உன் வாழ்க்கை ஐயோ. ஆனா அதை சந்தோஷமாய் எசேக்கியேல் வாங்கி சாப்பிட்டான். எசேக்கியேல் 2வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அது அவன் வாய்க்கு ஆண்டவர் அவன் வயிற்றுக்கு அதை தேனை போல் மாற்றி கொடுத்தார். உலகம் நினைக்கிறது நடக்காது, மனிதன் நினைக்கிறது நடக்காது. கர்த்தரின் யோசனை நிலை நிற்கும் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் இந்த மாதத்தில் அளவில்லாமல் நடக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 12வது அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். உபாகமம் 12:11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். ஓய்வு நாளிலே கர்த்தர் உனக்காய் கொடுத்த ஒரு திருச்சபை உண்டு, கர்த்தர் உனக்காய் கொடுத்த சமூகம் உண்டு. ஆண்டவரே, எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நாட்கள் நான் இதை இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த தேவ பிள்ளையே, உன்னை தூக்கி சுமந்து வந்தார் அல்லவா, அவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், என் அன்பு தேவ பிள்ளையே, மனிதனின் கட்டளையின்படி நடக்காதே. வேதத்தில் இருந்து சீர்தூக்கிப்பார். வேதத்தின்படி என் திருச்சபை இருக்கிறதா? வேதத்தின்படி என் ஊழியக்காரர் இருக்கிறாரா? வேதத்தின்படியாக என் திருச்சபை செயல்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த பொருத்தனைகளையும் கொண்டு வந்து, நான் மாத்திரம் வரக்கூடாது, 12 மாதங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் குடும்பமும் என்னோடு இருக்கணும். 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும், உங்கள் குமாரரும், உங்கள் குமாரத்திகளும், உங்கள் வேலைக்காரரும், உங்கள் வேலைக்காரிகளும், உங்களோடு இஸ்ரவேல் வாசல்களில் இருக்கிற லேவியர்களும். கர்த்தருடைய ஆராதனை என்பது சந்தோஷம், கர்த்தருடைய சமூகம் என்பது சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்குள் நான் மாத்திரம் அல்ல, நோவாவின் பேழைக்குள்ளாய் குடும்பம் காக்கப்பட்டது போல 12 மாதங்களும் நான் காக்கப்பட வேண்டும் என்றால் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். 26வது ஆண்டு எப்படி இருக்கும்? அதே அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க. உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து, கர்த்தரால் உனக்கு அருளப்பட்டதான உன் திருச்சபைக்கு உன் குடும்பமாய் நீ கொண்டு வந்து உன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அதே அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. கண்ட இடமெல்லாம் யூடியூப்ல சொன்னாங்க, அங்க கூப்பிட்டாங்க, இல்ல நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கண்ட இடத்திலெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு உன் முழங்கால் கண்ட இடத்தில் முடங்க கூடாது, பரியாசக்காரர்களோடு உட்கார கூடாது, துன்மார்க்கரோடு இருக்கக்கூடாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் உனக்கு கொடுத்த இடத்தில் படைக்கிறதான நேரத்தில் அற்புதம் செய்கிறவர் நினையாத நேரத்தில் அதிசயத்தையும் சேர்த்து செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 16:17 வாசிங்க. உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல், நான் வரும் பொழுது நீங்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு
ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் நாங்கள் தேவ சமூகத்திற்கு குடும்பமாய் இருக்கணும். செய்து பார், 12 மாதங்களும் கர்த்தர் உன்னை குறைவில்லாமல் பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்காக அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கைகளை கொண்டு வர கடவன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் கையில் வாங்கினேன், அவர் கரத்தில் நான் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்க அவர் சமூகம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ வருகிற நேரத்தில் கர்த்தருக்கானதை கொண்டு வந்து பழகிப்பார். 12 மாதங்களும் கர்த்தர் வாழ்க்கையில் குறைவில்லாதபடி உன்னை பாதுகாப்பார். இப்போ வாசிங்க உபாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும். அப்ப நான் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்திற்கு வரணும், குடும்பமாய் வரணும், ஆண்டவரை நோக்கி செபிக்கணும், ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, இந்நாளில். இப்ப நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களே, அநேகருக்கு இந்த நாள் இல்லாமல் போய் இருக்கும். இல்லாமல் போக வேண்டியது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் என்ற உன்னை வாழ வைக்க அவர் ஆசைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்நாளில் இருக்கிறதை போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும். நீ மரண பரியந்த நீ நல்லா இருக்கணும், என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. மனுஷனுக்கு பயப்படாது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய கர்த்தர் கட்டளையிட்டார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏசப்பா நீங்க சொல்றதை நான் செய்யறேன்ப்பா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அப்பா, மனுஷன் சொல்றது இல்லப்பா, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத செஞ்சீங்கன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைய உங்ககிட்டதான் அவர் சாய்ஸ் தராங்க. எடுங்க உபாகமம் 11வது அதிகாரத்தை எடுங்க. 26வது ஆண்டிற்கான இன்னொரு நிஜத்தை காண்பித்து தருகிற உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை சத்தமா வாசிங்க, முடிக்க போகிற. இதோ இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிற. உபாகமம் 11:26. ஏசப்பா இன்னைக்கு நமக்கு முன்னால எதை வச்சிருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாங்க, சாபத்தையும் வச்சிருக்கிறாங்க. 24ல இருந்து 24, 25 வீட்டுல வாசிங்க, 27 வாசிங்க, 28 வாசிங்க. நான் எதை சூஸ் பண்ண போறேன்? வேண்டாமா, வீட்டுல போய் வாசிங்க, இது ஹோம்வொர்க். நான் எதை தெரிந்து கொள்ள போகிற? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் எதில் பிரியப்படுகிறேன்? நான் எதில் ஆசைப்படுகிறேன்? கர்த்தரோடு வாழ ஆசைப்படு, கர்த்தரோடு இருக்க பிரயாசப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கேட்ட சத்தியத்தின்படியாய் கர்த்தர்காய் வாழ்வோம், கர்த்தர்காய் நிற்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.